உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயர் 7:25, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளை அவர் முற்றும் முடிய காப்பாற்றுவார். அறகுறையா விட்டுற மாட்டார். பாதியிலே கை விட்டுட்டு போக மாட்டார். முற்றும் முடிய காப்பாற்றுவார். அதான் நம்ம தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுவார். சரிங்களா? நம்ம கையிலேயாங்க நம்ம வாழ்க்கை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம கையிலேயாங்க நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம நினைச்சா எதுவும் செய்ய முடியல. அப்பவே தெரியுது நம்ம கையில நம்ம வாழ்க்கை இல்லை. அப்ப யார் கையில இருக்கு நம்ம வாழ்க்கை? வியாதி கையில இருக்குதா? பிரச்சனைகளின் கையில் இருக்குதா? இல்லை. யார் கையில இருக்கு? தேவனுடைய கையில் இருக்கு. அப்போ தேவனுடைய கையில் இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு தானே. தேவன் கையில் நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்ம எதிர்காலம் இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கையில் இருந்தால் பாதுகாப்புங்க. பிசாசு கையில் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்குது. சரிங்களா? அதனால நல்லா போகும். முற்றும் முடிய காப்பாற்றுவார். அவர் நல்லா வச்சு பாருங்க. எப்பொழுதும் இந்த வசனத்தின் முற்பகுதியெலாம் நீங்கள் படித்து பாருங்களேன். ஃபுல்லாகவே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் எப்பொழுதும் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்காக மற்றவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் ப்ரேயர் பண்ணுறது? இயேசு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார், வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்? கடைசி வரைக்கும் நம்மளை முற்றும் முடிய காப்பாற்றுவார். ஆனால் எதற்கும் பயப்படாதீங்க. எதையும் அறகுறையாலாம் செய்துட்டு போக மாட்டார், கைவிட மாட்டார். கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனை வந்ததுனால, இது வியாதி வந்ததுனால இயேசு மேலே உள்ள நம்பிக்கையை போயிடுச்சு. இனிமே இவரை நம்புறதுல பிரயோஜனம் இல்லை. அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணா என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து தான் இயேசு மேலே நம்பிக்கை போயிடுச்சு. சில பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கும்ல, அப்படி நம்பிக்கைகளை உடைக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார், கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட மாட்டார். முற்றுமுடிய உங்கள் கூட இருந்து அவர் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் உங்களை காப்பாற்றுவார், உங்களை நல்லா வச்சுப்பார். சரிங்களா? பக்காவாக காப்பாற்றிடுவார். விட்டுட்டுலாம் போக மாட்டார். வியாதி வந்துருச்சா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி போக மாட்டார். ஃபுல்லாகவே உங்களோடு நிற்பார். அண்ணால் கூட நினச்சா, என்னடா அது இந்த வாழ்க்கை என் கையில் இருக்குதுன்னு நினச்சா என் கையில் இல்லையே, நான் நினச்ச மாதிரி வாழ முடியலையே. அவள் சந்தோஷமாக வாழணும் தான் நினச்சா. நான் அண்ணாலால் சந்தோஷமாக வாழ முடியல. அண்ணால் என்ன நினச்சானா, என் வாழ்க்கை இந்த பிரச்சனை கையில் தான் இருக்குது. ஏன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அந்த பிரச்சனை தான் அவளை அழ வச்சிச்சு. அந்த பிரச்சனை தான் அவளை கஷ்டப்படுத்துச்சு, ஏங்க வச்சிச்சு, துடிக்க வச்சிச்சு. அதனால அண்ணா என்ன நினச்சானா, என்னுடைய வாழ்க்கை இந்த பிரச்சனை கையில் தான் இருக்குதுன்னு நினச்சா. இப்போ தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா பாருங்க, சந்தோஷம் வந்துடுச்சு. அப்புறம் தான் நினச்சா, ஐயோ நான் தப்பாக நினச்சிட்ருக்கேன், என் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்குது, என் எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்குது. அதனால் தேவன் இருக்கார் எனக்காக, அவர் உயிரோடு இருக்கிறார், முற்றுமுடிய என்னை காப்பாற்றுவார். அறகுறையாக விட்டுட்டு போக மாட்டார், பாதியில் கை விட்டுட்டு போக மாட்டார். முற்றுமுடிய உங்களை காப்பாற்ற வல்லவர். சரிங்களா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய எல்லாமே யார் கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்குது. தேவன் கையில் இருந்தால் பாதுகாப்பு தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அறகுறையாக விட மாட்டீங்க, பாதியிலே கைவிட மாட்டீங்க, முற்றுமுடிய நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், வாழ்க்கையெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அதற்காக நன்றி சாமி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நரகத்தில் பிடிச்சி நீங்கள் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல போய் எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி, உமக்கு நன்றியப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. சொந்தக்காரராக இந்த பூமியின் ஓனராக வருவீங்க. இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.